ஒரு டவுட்டு. இந்த எங்க கோயம்புத்தூர்லலாம் அவ்வளோ கரண்ட் பிரச்சனை இல்லவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு மத்த எந்த இடத்துலயும் அவ்வளவா இல்ல. சென்னையில மட்டும் இருக்குன்னு நியூஸ் வந்துட்டு இருந்தது. அது உண்மையிலேயே சென்னையில மட்டும் தான் நடக்குதுன்னு அ நெறைய பேருக்கு தெரியும். அந்த இஷ்யூஸ் வந்து சரியாயிடுச்சுங்களா? இன்னும் அந்த பிரச்சனை இருக்குங்களா? இல்ல எவனாவது ஒரு 5 நிமிஷம் கரண்ட் கட் பண்றத வச்சு நியூஸ் போட்டுருக்கானுங்களா? யாராவது இருந்தா சொல்லுங்க. இப்ப 2 நாளா அந்த பிரச்சனை இல்லன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு 2, 3 நாள் கொஞ்சம் நெறைய ஏரியால இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். சென்னையில. நான் இருக்கிற ஏரியால இல்ல. இதே மைண்ட் செட் தான் ப்ரோ எல்லாருக்கும். நான் இருக்கிற ஏரியால இல்லன்னு சொல்றாங்க. ஆனா இவனுங்க மட்டும் ட்விட்டர்ல கண்டதெல்லாம் போட்டுருக்கானுங்க. ம்ஹ்ம். ஆக்சுவலா நீங்க கரண்ட் கட் வந்து ஆக்சுவலா முக்காவாசி நைட்ல ஒரு நடக்கிறதுனால போயிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. அது வந்து இப்ப 2 நாளா இல்ல. அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் போவும், திருப்பி வரும். நைட்ல இந்த மாரி கட் ஆச்சு. அது ஒரு பெரிய பேசுபொருள் அளவுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே. இல்ல பாஸ், முக்காவாசி டிரான்ஸ்ஃபார்மரு வோல்டேஜ் ஏசி நைட்ல ரன் பண்றதுனால அதெல்லாம் வோல்டேஜ் சப்ளை பண்ண முடியல. அந்த கேவியை வந்து அவங்களால அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஹீட் பண்ண முடியல. அது வந்து 5 இயர்ஸ் பேக்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கான டிரான்ஸ்ஃபார்மர் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் ரீசர்வீஸ் பண்ணிட்டு லோ, அதாவது கிராம பக்கத்துல இருக்கிற அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இந்த பழைய டிரான்ஸ்ஃபார்மர் சர்வீஸ் பண்ணி அங்க ரீப்ளேஸ் பண்ணலாம்னு தான் ப்ராஜெக்டோட கோர் இருந்தது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி கேஸ்ல மாட்டியதுனால அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரிலீஸ் ஆகாம அப்படியே நின்று போயிடுச்சு. இப்போ வந்து எந்தெந்த இடத்துல எமர்ஜென்சியா பண்ணணுமோ எமர்ஜென்சி ஆடிட் பில்னு போட்டுட்டு ட்ரெண்டரே இல்லாம அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிடுறாங்க. அந்த அதான் ஈபி கிட்டே ஒரு 10 டிரான்ஸ்ஃபார்மர் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு கிளியர் பண்ணி விடுறாங்க. இதுதான் ப்ராப்ளம் நிறைய இடத்துல. ஏன்னா இந்த இடத்துல வந்து சென்னை வந்து கிரிட் ஏரியா. ஒரு சப்ஸ்டேஷன்ல இவ்வளோ வோல்ட் போகுதுன்னா இவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அடிச்சினாலே லோ வோல்டேஜ் போயிடும். லோ வோல்டேஜ் போனாலே ட்ரிப் அடிச்சுட்டு கரண்ட் கட் ஆயிரும். அது இல்லாம நைட் டைம்ல 10 நிமிஷம் இது வந்து எல்லா சம்மர்ல நடக்கிறது தான். இப்போ ஆட்சி மாதம்னால அது ஒரு 10 செகண்ட் 10 நிமிஷம் கட் பண்றாங்கல்ல, அந்த ஒரு 10 நிமிஷத்துக்காக எவ்வளோ வோல்டேஜ்னு சொல்லிட்டு இவ்வளோ கிலோ வாட் சேவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு எடுத்துட்டு அதை அப்படியே கொஞ்சம் ரெசிபோக் பண்ணிட்டு 3 மந்த்ஸ்ல அது ஒரு வோல்டேஜ் சம்மர்ல இருக்க யூனிட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்படியே கொண்டு வந்துருவாங்க. நம்ம இப்போ வந்து 300 ஜிகாவாட்டுக்கு மேல யூஸ் பண்ணிருக்கிறோம் சென்னையில. ஆனா ஆக்சுவல் கெப்பாசிட்டி 260 270 தான். அவ்வளோ ஜிகாவாட் எனர்ஜிக்கு வேணும்னா அதுக்குன்னு செலவாயிட்டு இருக்கும். இப்ப நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனாலதான் அப்பப்போ ஒரு 10 நிமிஷம் கட் பண்றான்றீங்கல்ல, அந்த 10 நிமிஷத்தினால உங்களுக்கு 3 நாளைக்கு 4 நாளைக்கு அந்த கரண்ட் அப்படியே சேமிச்சு வந்துடும். இதுதான் பிளான். அது நடுராத்திரி பண்ணானா அது தூக்கத்துல உங்களுக்கு தெரியாது. ஏசி இருக்கிறவங்களுக்கு அந்த கூலிங்கா இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. ஆனா ஃபேனு அந்த வெப்பத்திலே இருக்கிறவங்களுக்கு அது தெரிஞ்சிடும். அதனால இந்த ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்குது. இது சார்ட் அவுட் பண்ணணும்னா கரண்ட் போல கரெக்டா வாங்கினாலே போதும். போல் கரெக்டா இதுதானே செல்லுது கரெக்டா இறக்குனாலே போதும். ஓகே, ஓகே. சால்வ் பண்ணுவாங்க. இல்ல இத வச்சு ஓவரா சீனா போட்டுருக்கானுங்களே அதான் கேட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் ஏரியால எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இல்ல. நான் 2 இடத்துல பெர்மனெண்ட்டா இருக்கிறேன். ஆஃபீஸ்லேயும் சரி, வீட்லேயும் சரி. வீட்லேயும் இந்த இஷ்யூ கிடையாது. ஆஃபீஸ் ஏரியாலையும் இஷ்யூ கிடையாது. 2மே மெயினில் தான் இருக்குது. இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. சென்னைன்னு போயிட்டு இருந்தானுங்க. அதுதான் கேட்டேன். ரொம்ப பெருசாக ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே ப்ராப்ளம் இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதை சரி பண்ணுறது ரைட்டு. மற்றபடி சும்மா இவனுக்கு விடுற கதைக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். அதை கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. உண்மையான ப்ராப்ளம் இருந்தால் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு சரி செஞ்சுட்டு போகணும் ப்ரோ, அவ்வளோதான். மற்றபடி ஃபேக் நரேட்டிவ்னா அதுக்கு நம்ம டென்ஷன் ஆகிக்கிட்டோ அதில் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கிட்டோ இருக்க வேண்டாம், அவ்வளோதான். இல்லைன்னா அது அவங்க அதாவது நெப்போலியன் சொன்ன மாதிரி அவங்க பண்ற மிஸ்டேக்கு அவங்களே பண்ண விடணும். இப்போ உள்ளாட்சி தேர்தல் வருது. டிஎம்கே வந்து உள்ளாட்சி தேர்தல் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சென்னையிலும் சரி, ஆல் ஓவர் தமிழ்நாடும் சரி. இப்போ அவங்க இந்த பிரச்சனை பண்ணான்னா அதுவும் லூஸ் பண்ணிடுவாங்க. நிறைய இடத்துல அதுதான் இப்போ வந்து எம்எல்ஏ கூட சொல்ல மாட்டாங்க. கவுன்சிலர் இருக்கிற ஏரியா மட்டும் கரண்ட் இருக்கு, எங்க ஏரியால கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு பேச்சே வர வரைக்கும் மூஞ்சிக்கு நேரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனை, அதாவது தப்பு பண்றவங்கள விட்டுறணும், விட்டு தான் பிடிக்கணும். அதுக்கு தான் டைம் விடணும்.
நீங்க இதுக்காக கோவலுக்கும் வன்மத்தையும் காட்டினோம்னா அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா அது ப்ராப்ளமா இருக்கு. இவ்வளவு நாள் வந்து டிவிக்கோ டிஎம்கேவோ ஒன்னா இருந்தாங்க. பெரம்பலூர்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. திருமாவளவன் சார் நாங்க வந்து மினிஸ்டர் ஆனதும் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்ற மாதிரியே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுல இருந்து நியூஸ் அதான் போயிட்டு. ஒரு மிஸ்டேக் பண்றாங்கன்னா மிஸ்டேக்கு நம்ம பண்றதை விட்டுட்டே இருக்கணும். அந்த நேரத்தில் அதை வச்சு பெனிஃபிட் தான் பார்க்கணும். இப்போ உள்ளாட்சி தேர்தலில் எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அதனாலதான் எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. இல்லை, உள்ளாட்சி தேர்தல் அதுக்கு முன்னாடி இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தல்னு என்ன ஃபர்ஸ்ட் வரும்? திருச்சி கிழக்கு, இது போக இவங்க இந்த ஏடிஎம்கே இவங்க ரிசைன் பண்ணது, இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். இல்லை எல்லாம் ஒன்றா தானே வைப்பானுங்க ஒரே டயத்தில். இது உள்ளாட்சி தேர்தலுங்களா? அது ரெண்டும் வைக்க மாட்டானுங்க. இதுவும் இந்த 4 தொகுதி. அதுதான் சட்டமன்ற தொகுதிக்கு வைப்பாங்க இடைத்தேர்தல். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான். இதில் மேக்ஸிமம் டிஎம்கேலாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்ல தந்தி டிவியில வந்து ஒரு நியூஸ் போறானுங்க. உலக பட்டினி தினம், பொதுமக்களுக்கு நாளை உணவு வழங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவு அப்படின்னு. என்னை பொறுத்தவரை ஒன்று தான், அஃபீஷியலாக வந்தால் நம்ம நம்புவோம். ஆனால் மற்ற யார் செய்தி போட்டாலும் நம்ப வேணாம். ஆனால் லாஸ்ட் இயர் நம்ம பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயரும் அதுக்கு இயரும் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதை டேக்கல் அதான் சொல்லியிருப்பாங்க. அவர் சொல்லக்கூடிய ஆளுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய ஆள் தான். என்னை பொறுத்தளவுல இந்த நியூஸ் சேனல்ஸ் நல்லதே சொன்னாலும் எனக்கு நம்ப முடியல. அஃபீஷியலாக நம்ம ஆள்கிட்ட இருந்து வந்தால் மட்டும்தான் எனக்கு நம்பணும் தோணுது. வாங்கிய அடிகள் எப்படியா? இது நல்ல விஷயம்தான். நம்மளும் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தது தான். நம்ம பசங்க பண்ணுவாங்க, அவர் சொல்லாமலே பண்ணுவாங்க. ஆனால் அவர் ஐடியிலேருந்து வந்தால் மட்டும்தான் நம்மளால நான்லாம் ஏற்றுக்கோங்க. இல்ல இன்டர்னலா சொல்லுவாங்கல்ல கட்சியில இருந்து, அப்படி போகும்ல. வெளியே எதுவும் சொல்லாம இன்டர்னலா மாம்ஸ் வந்து இன்டர்னலா சொல்லுவாப்ல. வருவார், குஸ்தி மாம்ஸ் வருவார். அவர் அந்த தொகுதியை விட்டுட்டு வந்து பல வருஷம் ஆச்சு வரும். எந்த தொகுதிங்க? அங்கே இது புசி தொகுதி தான். டி நகர் தானே சார்? அவர் வந்துட்டு தான் இங்க டி நகர் வந்துட்டாரு. அப்புறம் டி நகர் ஆனந்த் சொல்ல முடியும். புசி தொகுதி இல்ல, புசி தொகுதியை கலைச்சிட்டாங்க. அதான் அவரை போட்டு எதுக்கு எடுத்தாலும் எங்க மாம்ச கலாக்கிறாங்க எல்லாம். சரி, ஓகேம்மா, பேசுங்க. அவ்வளோதான், லஞ்சுக்கு போகிறேன், பேசுங்க. ஓகே. நாளைக்கு உலக பட்டினி நாள் தினமாங்க, அப்படியா? ஆமா ஆமா அதான். அண்ணன் தொகுதிக்கு 2000 பேர் 3000 பேருக்கு வந்து சாப்பாடு போடணும்னு இருக்காரு. நல்ல விஷயம். தொகுதிக்குனா 234 தொகுதிக்கும் போட போறாரா? ஆமா, அவர்தான் சொல்லியிருக்காரு. அதே நார்மலா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தானே. திமுக காரங்களுக்கு இது புதுசா இருக்கும். இப்ப மத்த விஷயம் எல்லாம் நியூஸ்ல பார்த்தா டவுட்டா இருக்கும். இந்த விஷயம் எனக்கு டவுட்லாம் வரல. சொல்லக்கூடிய ஆளுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, நார்மலாவே பண்ணுவாங்க. என்ன இந்த வாட்டி பர்த்டேக்கு இந்த தடவை பர்த்டேக்கு தான் ப்ரோ நல்லா பண்ணுவாங்க, அது மட்டும் தெரியும். ஆனா என்ன, இந்த போஸ்ட் மட்டும் ஒட்டக்கூடாது. போஸ்ட் விட்டாலே அடிப்பாங்க நம்மள. போஸ்டரும் கட் அவுட்டும் வச்சாங்கனாலே அடிப்பாங்க. அதுக்கு வந்து போஸ்ட் ஒட்டலாம். ஒரு நிமிஷம், ஒரு கால் வருதுடா. கால் வருது, தெரியுது.
மார்னிங்லேருந்து நானும் பார்க்குறேன். அந்த டான்ஜென்கோ அஃபிஷியல் ஐடி போய் ஒவ்வொருத்தரா அடிச்சுக்கிட்டு இருக்குது. இல்ல அவங்க ரிப்ளை ஏற்கனவே போட்டு இருக்காங்க இல்லைங்களா ஒன்னொன்னுக்கா? ஆமா ஆமா சொன்ன கம்ப்ளைண்டே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேவா அவே ட்வீட் போடுது, டிஎம்கேவா அவே ட்வீட் போடுது. அதில் அதுவும் சலிக்காம ரிப்ளை பண்ணிருக்காங்க. சொல்லப்போனா அது பாட்லாம் இல்லைல்ல, அது ஆளு பசங்க தானே பண்றானுங்க. பாட்டா இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா கரெக்டா ரிப்ளை கொடுக்குறானுங்க. நீ எல்லாம் அமைதியாயிட்டீங்க. ஐயோ, வேறு வேற ஏதாவது அருண் நியூஸ் வந்து வந்துச்சு? அதான் அருண் வந்து கோர்ட்ல இன்னைக்கு ஆஜரா இருக்காரு. நீ ஏதோ திட்டு வாங்கினாரு அவங்க. ஆமா, அது யாரோ சம்மன் கொடுக்க வந்தவங்கள வெயிட் பண்ண வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்லியிருக்காங்க. பாப்போம், ஃபுல் டீடைல்ஸ் வரல. திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன ப்ரோ. ஆமா, எங்க போனாலும் போய் திட்டு வாங்க. தலைவர் டெல்லிக்கு ரீச் ஆயிட்டாரு. ரீச் ஆகி தமிழ்நாடு ஹவுஸ்ல அரசு மரியாதை ஏத்துக்கிட்டு உள்ள போயிருக்காரு. போலீஸ் சல்யூட் தானே. ஆமா ஆமா, ராகுல் கீழ இருந்து கை காமிக்கிறாரு. ஐ திங்க் இதுல இருந்து தூக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஓகே சரி இருங்க வந்துடுறேன். அவருக்கு இதாகல, அப்படியே மாத்தி விட்டுறேன். வந்துட்டியா ப்ரோ? வந்துட்டேன். வந்து விட்டே. என்னாச்சு சந்தோஷ், ஏதோ ஒரு அப்டேட்டோட வந்தா என்னவா? அது வந்து இது இவன் யாரு, அருண் மாற்று. என்னது? இன்னைக்கு விசாரணைக்கு கூப்பிட்டாங்கல்ல, பவரை வந்து ரொம்ப இதா யூஸ் பண்ணனால அப்படின்னு, சவுக்கு மேட்ரு. ஓகே, அதுக்கு இன்னைக்கு விசாரணைக்கு கூப்பிட்டுருப்பானுங்க போல. அதுக்கு வந்து வெளியே வெயிட் பண்ண வச்சிருப்பான் போல, விசாரணைக்கு வந்தவங்கள 2 மணி நேரமா என்னமோ. அதுக்கு கோர்ட்ல திட்டிருக்காங்க. சம்மன் கொடுக்க வந்தவங்களும் 2 மணி நேரம் நிக்க வச்சு 3 மணிக்கு வந்திருக்காங்க. 5 மணிக்கு சம்மன் வாங்கியிருக்காரு. நேத்து நடந்ததா ப்ரோ அது? ஆமா, நேத்து நடந்திருக்கு. நேத்து இல்ல, அவங்க முதல்ல சம்மன் சர்வ் பண்ண வந்தாங்க இல்லையா, அப்போ. இப்ப என்ன பண்ணி கோர்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, ஜிஆர் சாமிநாதன் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, சம்மன் கொடுக்க போனார் இல்லையா, அந்த ஆபீசரும் கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சுட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, இப்ப ஸ்டாஃப் வரல, அருண் வந்துட்டாரு, சம்மன் கொடுக்க போன ஸ்டாஃப் வரல, கோர்ட் ஸ்டாஃப். அவருக்காக இப்ப வெயிட் பண்ண, அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. யோ பாலிமர்ல ரிப்போர்ட்ரு சிஎம் வெஹிக்கிளுக்கு பதிலா பிஎம் வெஹிக்கிள்னு சொல்லியிருக்காங்க. பாலிமரே புரியல. பாலிமர் லைவ்ல சிஎம் வெஹிக்கிள்னு சொல்றதுக்கு பதிலா பிஎம்னு சொல்லிட்டாராம். அவர் தானே ஃபர்ஸ்ட் சிஎம் வந்து கொண்டிருக்கிறாருன்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு.
ஃபர்ஸ்ட் ஆமா. ஃபர்ஸ்ட் திருச்சின்னு நினைக்கிறேன். திருச்சியில தான் சிஎம் வந்துட்டாருன்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ல ராஜின்றவங்க போட்டிருக்காங்க. அதை தான் அதான் போட்டிருக்காங்க. அதான் அந்த மாதிரி வந்து இப்ப பிஎம் ஆயிடுவாரோன்றதுதான் உங்க கேள்வி. எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, அதை வந்து எந்த விதமான இதுவும் வந்து இப்போ நம்ம வந்து இப்போதைக்கு சிஎம் எம்ஜிஆர் ஐயா ரெக்கார்டை உடைப்போம். ஒரு 4 முறை அவர் இருப்போம் போல. முதல்ல இங்க உள்ளதெல்லாம் முடிக்கட்டும், இவங்க எல்லாம் சோழியை முடிக்கட்டும், அதுக்கப்புறம் அனுப்புவோம். ஆமா, இதை செட் பண்ணி வச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களுக்கு போகலாம். இன்னைக்கு மாம்ஸ் ஏதோ இது கிராம சாலைகள் முறையாக அமைக்க தமிழகம் முழுவதும் சாலை வசதிகளை மேம்படுத்த அரசு அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆனந்த் உத்தரவிட்டுள்ளார். மாம்ஸ் இன்னைக்கு ஏதோ மீட்டிங்லாம் போயிருக்காரு. வா மாம்ஸ்லாம் வந்து இப்ப எல்லாம் இறங்கிட்டாங்க எல்லாருமே. வேற என்ன ப்ரோ வேலை? தான் வந்து அவங்க தடுத்தாங்க இவங்க தடுத்தாங்கன்னு இருந்துச்சு. இப்ப யாரும் தடுக்கிறதுக்கு இல்ல. இப்ப அதிகாரமும் இருக்கு. அதிகாரத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியும், பண்றாங்க, அவ்வளவுதான். இவனுங்கப்பா, ஆனா இவனுங்கள மாதிரி திமுக காரன் மாதிரி இருக்கக்கூடாதுடா. 15 நாள்ல எம்புட்டு கேள்வி. ப்ரோ அந்த காலில் அனுப்புனல உதயநிதி, எங்க 120 நாள் தாங்க ஆகுது நாங்க ஆட்சிக்கு வந்து, எப்படிங்க எங்கிட்ட வந்து அதுக்குள்ள எப்படிங்க எங்கிட்ட வந்து கேள்வி கேட்கலாம்? ஏண்டா 10 நாள் இல்ல 5 நாள் அனுப்பி இவனுக்கு கேள்வி கேட்டவனுங்க தானே, 5 நாள் 10 நாள் அனுப்பி வந்து கத்திட்டு இருந்தானுங்க. அது எப்படி உங்க ஆட்சிக்கு வந்தா மட்டும் இப்படி வந்து இவ்வளவு கொலைகள் நடக்குது? அதுக்கு வந்து தந்தி டிவி போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். காலைல நான் அனுப்பியிருந்தேன்னா என்னன்னு தெரியல. அவன் வந்து போட்டிருந்தான், ஆவரேஜ் வந்து போட்டிருந்தான் ஒரு மாசத்துக்கு வந்து எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு. நான் அதை ரீட் பண்றேன். அதிமுக ஆட்சியில வந்து ஆட்சி காலத்தில் சராசரியாக மாதாந்தம் 145 கொலைகள். திமுக ஆட்சி காலத்தில் சராசரி மாதாந்தம் 130 கொலைகள். தாவேக ஆட்சியில் இதுவரை 25 கொலைகள். ஏண்டா 130 145 எங்க இருக்கு, 25 எங்க இருக்கு? ஒரு நியாயம் வேணாமா? என்ன பண்றது? அவங்களுக்கு ஏதாவது சொல்லி அந்த உதயநிதியால வந்து முடியலடா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல. இல்ல ப்ரோ, காணோம் ப்ரோ. ஆளை பாத்தீங்களா? அவன் ட்விட்டு போடலைங்கிறது வந்து எனக்கு சாரி, எதிர்கட்சி தலைவர் வந்து ட்விட்டு போடலைங்கிறது வந்து நமக்கு நல்லா தெரியுது. இவனுக்கு சும்மா ஆன்லைன்ல இருக்கிறவனுங்க, அந்த பென் சைட்ல உள்ளவனுக்கு தான் போடுறானுங்க. என்னதான் பண்றான் அப்படி இவன்? இல்ல ராகுல் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். தொகுதியில வந்துட்டு இவ்வளவு வேலைகள் வந்துட்டு நம்ம, அதாவது நீங்க ஷேர் பண்றீங்கல்ல, இதுதான் பண்றாருல்ல, யாரு அண்ணன் பேரு? நல்ல ஐயோ அண்ணன் பேரை மறந்துட்டேன். ராகுல் ப்ரோ உங்க இது தொகுதி திலீப் அவர் தானே பண்ணிட்டு இருக்காரு. திலீப் அண்ணன் அவ்வளவு பண்றாரு. இந்த ஆள் எங்க போனாரு? தொகுதியோட அந்த தொகுதியில தானே பாத்தி ப்ரோ. இந்த திலீப், நான் இந்த திலீப் இப்பதான் நான் நினைச்சேன், நான் என்னவோ நான் சொல்ல வந்தா மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நான் எடுத்துக்கலாம் வந்தேன். இல்ல ஆமா, 63வது வடக்கு செல்வ பிள்ளையார் கோயில் ரோட்ல வந்துட்டு குப்பை, அந்த குப்பையெல்லாம் நம்ம அந்த தொகுதியில நம்ம ஜெயிக்கவே இல்லை. அதை நோட் பண்ணுங்க முதல்ல. அதுதான் திலீப்புக்கு வேலை எதனா கொடுங்கயா, வேலை எதனா கொடுத்து வேற எங்கேயாச்சும் வேலை பார்க்க வைங்கயா. எதுக்கியா வந்து தேர்ப்பாக்கிலேயே சுத்தினுக்கிறாரு அவரு. இல்ல அதுவும் வந்து அவர் அவ்வளவு ஒர்க் பாக்குறாரு. ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் வந்து கண்டுக்கிறதே கிடையாது. அவர் என்ன மாதிரியா எதையுமே எதிர்பார்க்கறது கிடையாது. ஒன்லி அண்ணன் விசுவாசம். அதே மாதிரி ராகுல் ப்ரோ, நம்ம இப்ப என் தொகுதி இருக்கு, என் தொகுதியில எல்லாம் காணாம போயிட்டாங்களான்னு கேட்டா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆமா, தோத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அமைதியா இருக்கானுங்க. அப்பப்ப 2-3 போஸ்டர் மட்டும் ஒட்டினானுங்க. அதை தவிர நான் வேற எதுவும் பார்க்கல பெருசா. மக்கள் 63வது வார்டு இருக்கு இல்லையா? இப்படி இல்ல அது மட்டும் இல்ல, திலீப் அண்ணனோட ப்ரொஃபைல்ல போய் பாருங்க. அவர் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காரு. ஆமா ஆமா, இது இன்னைக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால போட்டிருக்காரு இல்லையா இந்த 63வது வார்டு. இது யாரு தெரியுமா? ஒருத்தன் வந்து
வண்டியில இடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு கெட்ட கெட்ட வார்த்தையில வந்து ஒருத்தன் திட்டியும் வந்துருமா பிரபாகரன் வட்ட செயலாளர் பிரபாகரன். அவனோட ஏரியா தான் இது, அவனோட வார்டு தான் இது. இவனுங்க எல்லாம் வேலையை செய்ய மாட்டானுங்க, தோத்துட்டு அந்த தொகுதியில வேலை செஞ்சுன்னு பாருங்க. நம்ம பிடிச்சிருக்கலாம் விடு. அது அடுத்த தடவை உதயநிதி அவங்க எவனோ யார் வந்தாலும் சரி, இன்பநிதி வந்தாலும் சரி, ஒரே அடிதான். இல்ல பர்சனலா நம்ம கட்சியில வந்து ஒரு சிலரை பிடிக்கும்னா அதுல திலீப் அண்ணன் ஒரு நல்ல மனுஷன். அவ்வளோ, ஏன்னா உதயநிதி தொகுதின்னு தெரிஞ்சும் வந்து அவ்வளவு ஒர்க் பண்ணியிருந்தாரு அவரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் இங்க வந்து இங்க வந்து சொன்னார்ல ப்ரோ, ஞாபகம் இருக்கா? ஆமா, எங்கெல்லாம் வந்து எப்ப வெட்டி போடுவானுங்கன்னே தெரியாதுப்பா, அந்த மாதிரி வந்து இருக்கும் அந்த தொகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாரு. இந்த ஒரு அவரோட அந்த எளிமையான லாங்குவேஜ் இருக்குல்ல, என்னன்னு தெரியல தம்பி, வந்து இங்க இருக்கிறதே பிரச்சனை தான், டெய்லி அதெல்லாம் வந்து கொட்டு குத்துனா இருப்பானுங்க, இப்படிதான் அவர் பேசுவாரு. அவர் பேசுறதே எனக்கு ரொம்ப அவ்வளவு நல்லா பிடிக்கும் எனக்கு. அது அதே சொல்லுவாரு அவரு. அதான் முத தடவை அவர் சொன்ன போதெல்லாம் நான் ரொம்ப இதுவாயிடுச்சு எனக்கு, ரொம்ப ஒரு மாதிரி. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஸ்பேஸுக்கு இன்வைட் பண்ணப்பே வந்து அவர் அதான் சொன்னாரு, எப்படி ப்ரோ நம்ம கேட்டோம், எப்படி ப்ரோ, ஏன்னா இவரோட தொகுதி உதயநிதியோட தொகுதி, இவரோட தொகுதியில நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா மற்ற தொகுதியில இருக்கிறத விட ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்ல அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்றாரு, எப்ப வேணா என்ன வேணாலும் நடக்கலாம் தம்பி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு. கூட இருக்கவங்க எல்லாம் மிரட்டுவாங்க தம்பி, நீ சொல்லு, உனதான் தெரியும்ல, சொல்லு. இவரு ஒவ்வொரு போஸ்டா போடும்போது ஓகேவா, இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் இதே மாதிரி பண்ணான்னு போட்டாங்க. நம்ம பசங்கலாம் இறங்கி என்ன பண்ணிட்டாங்க, என்ன எதுக்கு என்ன பண்றாரு அந்த துறை, உதயநிதி என்ன பண்றாரு அந்த துறை, என்னென்னவோ போட்டாங்க. அப்ப அவனுங்க ஆளுங்க வேற 4-5 பேர் வந்துட்டாங்க. நீயே உனக்கு இதுக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம் ஏன் நீயே செஞ்சுன்னு இருக்கிற, நீயே அதை பண்ற. அதாவது இது ரீச் ஆகுது, அங்க வரைக்கும் போய் ரீச் ஆகுது போல இருக்கு. வருது பாரு கமெண்ட், எனக்கு நோட்டிபிகேஷன் அப்படி வருது, வந்துக்கினே இருக்கு. நம்ம அண்ணன் வேற நம்மள டேக் பண்ணி போட்டுறாரா. அது என்ன ஆயிடுதுன்னா அங்க பண்ற ரிப்ளைல இருந்து இது கிட்டத்தட்ட இப்படி போயிட்டு இப்படி வந்தா நோட்டிபிகேஷன் ஹெவியா இருக்கு. இப்போ ஆரம்பிச்சிருக்கு, இப்போ இந்த போஸ்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. மனுஷன் அதெல்லாம் இல்ல, ஒர்க்கு, மக்களுக்கு ஒர்க்கு, மக்களுக்கு தேவை, மக்களுக்காக நம்ம செய்யணும். அவட்ட அதான் ப்ரோ தடி சரியான எண்ணம். இதுதான் நல்லா பாரு, இந்த மனுஷன் கூட லாங் டேர்ம் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா சத்தியமா அவன் விசுவாசியா இருக்கிறான்னா அவன் நல்லவனா இருந்தா தான் இருக்க முடியும், இல்லைன்னா கூட இருக்க முடியாது. நமக்கு இவர் இவர் வந்து பொழுதோட மக்கள் இருக்காரு அப்படின்னு நமக்கே வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிரும். சொல்லுங்க லேசி டியூட் போல. இபிஎஸ் உடன் இணைந்த பிறகு தலைமைச் செயலகம் வருகை, வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் தலைமைச் செயலகம் வருகை. ஓகே, அதான் மன்னிப்பு கடிதம் வந்து கொடுத்துருக்கானுங்க மறுபடியும். ஓகே, எப்படியாவது இந்த பிரச்சனை சால்வ் ஆகட்டும், இல்லைன்னா நஷ்டம் நம்ம போட்டு வாங்கிட்டு இருப்பானுங்க. இவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு ஏதாவது பாத்தீங்களா? நம்ம திருமாவளவன் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார். சொல்லிடு என்னன்னு பாத்துட்டியா? என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்கள் ஐயுஎம்எல்ஐ விமர்சிக்க அவர்களுக்கு துணிச்சல் இல்லை, விசிக அமைச்சரவையில் பங்கேற்பதை பொறுத்து கொள்ள முடியாத கும்பல் நமக்கு எதிராக அவதூறுகளை பரப்புகிறது.
அப்படின்னு மறைமுகமா திமுகவை சாடுகிறாராமா. இல்ல அந்த அண்ணனுக்கு இப்பதான் தெரியுது போல இருக்கு. ஆனா இதைத்தான் நாங்களும் 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். எங்க கேட்க மாட்டீங்க சொல்றது. கூட இல்ல இருக்கிற இதுதான் வரைக்கும் ஒன்னா இப்ப இருப்பாங்க, இப்பவும் வந்து அவர் வந்து பிளாஸ்டிக் சேர்ல உட்கார ஸ்ட்ரைட்டா வச்சாங்க. சொல்லல. நம்ம கூட்டணிக்கு வந்ததுக்கு அப்புறம் கலவரம் உண்டு பண்ண பாக்குறாங்க.